பாருங்க வரிசையாக ட்ரம் வச்சுருக்கோம். இது வந்து 200 லிட்டரு கண்டெய்னரு. அடுத்த இந்த வேஸ்ட் பாருங்கள், எல்லாம் கோடி கிடி எதுவாக இருந்தாலும் உள்ளே போடுங்க. இதை வச்சு நல்லா வச்சு உள்ளே அமுச்சு விடணும். அதாவது இந்த களைச்செடியுடைய சத்து பூரா இதுக்குள்ளே இறங்கிடுச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து 50 கிலோ சாணி, 10 கிலோ சர்க்கரை, நல்ல கனிஞ்ச வாழைப்பழத்தை வந்து உரிச்சு அரிசி கஞ்சி எத்தனை நாள் வேணால் இருக்கலாம். இப்போ வந்து 1/2 கிலோ தயிர் இருந்தால் போதும். இது கூட தான் வந்து பஞ்சகாவியா, மீன் அமிலம், இஎம் கரைசல் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஏரேஷன் கொடுக்குறோம். இதுதாங்க லிக்விட் ஃபெர்டிலைசர். ஓகே, இது வந்து ஃபுல்லாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். மைக்ரோ நியூட்ரியன்ட், மேக்ரோ நியூட்ரியன்ட் இது எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தோட்டம் முழுக்க மண்புழுவாக தான் இருக்கும். ஆர்கானிக் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். களைச்செடியிலிருந்து திரவ உரம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது எப்படி தயாரிக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், வரிசையாக ட்ரம் வச்சுருக்கோம். இது வந்து 200 லிட்டரு கண்டெய்னரு. தோட்டத்தில் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற களைச்செடி இது பார்த்திங்களா, நம்ம காட்டை சுத்தம் பண்ண மாதிரி ஆச்சு. இந்த களைச்செடியும் வந்து இதெல்லாம் பிடுங்கி இதில் நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா அமுத்தி விடணும். அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். நல்லா பேக் பண்ணணும், நல்லா அமுத்தணும். அப்போ தான் நிறைய லோட் ஆகும். பாருங்கள், மர தலை, மர இலை எது வேணாலும் உள்ளே போட்டுக்கலாம். குச்சியோட போடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது வந்து பாத்தீனிய செடி லோடாகுது. இப்போ வந்து ஒரு கல்லை வச்சு அமுத்திடணும். ஒரு கல்லை ஒன்று உள்ளே வச்சுருங்க. அவ்வளோ பிள்ளை கல்லை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. இப்போ இதில் வந்து இதை போட்டதுக்கப்புறம் WTC, அதாவது வேஸ்ட் டீகம்போசர் இதுக்குள்ளே ஊற்றணும். வேஸ்ட் டீகம்போசரு பாருங்கள், ஒரு 5 லிட்டரு இதில் வேஸ்ட் டீகம்போசர் எடுத்து இதில் ஊற்றணும் உள்ள. இப்போ வேஸ்ட் டீகம்போசர் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு கைப்பிடி சர்க்கரை, சும்மா கொஞ்சம் ஒரு கைப்பிடி சர்க்கரை. இப்போ உங்கள் தோட்டத்தில் இருக்கிற ஈரமான மண் இதுக்குள்ளே போடுறோம். போட்டாச்சு, அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதில் தண்ணியை வந்து ஃபுல் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்படி தான் வந்து நம்ம களைச்செடியை ஊற வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து களைச்செடியை ஊற வச்சாச்சு. சரி, இது வந்து எத்தனை நாளுக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியாக 10 நாள் இருக்கணும். 10 நாள் இருந்தது அப்படின்னா இது வந்து இந்த செடியில் இருக்கிற, இந்த களைச்செடியில் இருக்கிற அத்தனை சத்துக்களும் வந்து தண்ணியில் இறங்கிடும். இதுதான் இதனுடைய தொழில்நுட்பமே. இப்போ பாருங்கள், நாங்கள் வரிசையாக அது வேறு ட்ரம் வச்சுருக்கோம். இது வந்து இப்போ இன்றைக்கி லோட் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் தினம் ஒன்று இது மாதிரி பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், இது வந்து 10 நாளைக்கு முன்னாடி ஊற வச்சது. இதில் வந்து இந்த எசன்ஸ் பூரா இதில் இறங்கிடுச்சு. எசன்ஸ் எப்படி இறங்கியிருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இவ்வளோதாங்க. அதாவது இந்த களைச்செடியுடைய சத்து பூரா இதுக்குள்ளே இறங்கிடுச்சு. இதைத்தான் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ வந்து இதை வந்து இந்த ட்ரம்மில் பிடிச்சிக்கிறோம். அதை வந்து இப்போ வந்து கண்டெய்னரில் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ களைச்செடியிலிருந்து தயாரித்த அந்த 10 நாள் ஊற வச்ச அந்த பெர்மெண்டேஷன் வாட்டர் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றுறாங்க. உள்ள 50 கிலோ சாணி உள்ளே போடணும். இதை முதல்ல நாங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து 10 கிலோ சாணி மட்டும் தான் உள்ளே போடுறோம். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து 50 கிலோ சாணி, 10 கிலோ சர்க்கரை, ஸ்டார்டிங்கில் வந்து 10 கிலோ சர்க்கரை, அப்புறம் வந்து ஒரு தார் வாழைப்பழம், நல்ல கனிஞ்ச வாழைப்பழத்தை வந்து உரித்து நல்லா பிணைஞ்சு உள்ளே ஊற்றிடணும். நான் ஃபஸ்ட்டு 10 கிலோ போட்டோம். இப்போ வந்து 1 கிலோ வாழைப்பழம் தான் உள்ளே போட்டிருக்கோம். மினிமம் அரிசி கஞ்சி வந்து 2 லிட்டராக ஊற்றணும். ஆரம்பத்தில் வந்து 10 லிட்டர் உள்ளே ஊற்றணும். வந்து அரிசி கஞ்சி வந்து மினிமம் 10 நாள் வச்சுக்கலாம். அடுத்து வந்து தயிர். நான் ஏற்கனவே முதல்ல 10 கிலோ தயிர் உள்ளே ஊற்றிருக்கோம். இது வந்து இப்போ வந்து 1/2 கிலோ தயிர் இருந்தால் போதும். மாட்டு யூரின் இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது எல்லாமே கரைச்சி அதுக்குள்ளே ஊற்றுறோம். டேங்கில் வந்து இப்போ லோடு பண்ணுறாங்க, கரைச்சலை வந்து லோட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல்லாக லோட் பண்ணலாம். இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம அதிகபட்சம் 100 லிட்டர் தான் உள்ளே ஊற்ற முடியும். 100 லிட்டர் கரைச்சி உள்ளே ஊற்றலாம் இதுக்குள்ளே. அதே மாதிரி 100 லிட்டர் இதிலிருந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து இந்த டேங்க் வந்து 1000 லிட்டரு. அதை வந்து அந்த டேங்கை வந்து நாங்கள் வந்து 3 கம்பார்ட்மெண்ட்டாக உள்ளே பிரிச்சுருக்கிறோம். அதில் வந்து ஒவ்வொன்றிலையும் அதுக்குள்ளே ஒரு ப்ராசஸ் ஆகி உள்ளே வந்து அந்த அதுலேருந்து ரிலீஸ் ஆகி வரும். நம்ம எக்ஸஸ் டேங்க் எதுவும் தேவையில்லை. அதில் வந்து 1000 லிட்டர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இப்படி கரைச்சி ஊற்றுறப்போ 100 லிட்டர் ஊற்றுனீங்கன்னா 100 லிட்டர் ரிலீஸ் ஆகும். 100 லிட்டர் ரிலீஸ் வந்து இதில் வந்து
இந்த ஏரேஷன் டேங்க் இதுக்குள்ளே பாருங்கள், இந்த டேங்க் வந்து ஏரேஷன் டேங்க். இதுக்குள்ளே 24 hours ஏரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்குள்ளே தான் வந்து பஞ்சகாவியா, மீன் அமிலம், EM கரைசல் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஏரேஷன் கொடுக்குறோம். இப்போ வந்து மீன் அமிலம் உள்ளே ஊற்றுறாங்க பாருங்கள். மீன் அமிலம் 1/2 லிட்டர் உள்ள போதும். ரன்னிங்கில் வந்து 100 ml ஊற்றினா போதும். ஆரம்பத்தில் வந்து 1/2 லிட்டர். பஞ்சகாவியம் ஓகே. பஞ்சகாவியம் 1/2 லிட்டர் ஊற்றுங்க உள்ள. இது வந்து EM கரைசல் 1/2 லிட்டர். இது வந்து ஆரம்பத்தில் ரன்னிங்கில் வந்து 100 ml கொடுத்தா போதும். ஓகே. ஏரேஷன் நடந்து ப்ராசஸ் ஆகி எப்படி லிக்விட் ஃபெர்டிலைசரு வருதுன்னு நம்ம பார்க்க போகிறீங்க. இதுதாங்க லிக்விட் ஃபெர்டிலைசரு. ஓகே. இது வந்து ஃபுல்லாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து நேராக வந்து டேரெக்டாக இந்த இதிலிருந்து நம்ம வெஞ்சூரில் அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் டேரெக்டாக பம்ப் பண்ணிட வேண்டியதான், வேறு எந்த இதுவும் கிடையாது. இந்த ஒன்று போகுது. அதாவது வந்து ஒரு செடிக்கு தேவையான, ஒரு பயிருக்கு தேவையான NPK, மைக்ரோ நியூட்ரியன்ட்டு, மேக்ரோ நியூட்ரியன்ட் இது எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அவ்வளோ. இதுக்கு மேலே எந்த உரமும் தேவையில்லை. இதுக்கு மேலே உரமும் யாருமே வந்து இவ்வளவு ஈஸியாக தயாரிக்க முடியாது. இதுக்குடைய ரா மெட்டீரியலே வந்து உங்களுக்கு ஒரு மாட்டினுடைய சாணியும் அப்புறம் வந்து இந்த உங்கள் களச்செடியும் தான். இப்போ வந்து உங்கள் தோட்டமும் சுத்தமான மாதிரி இருக்கும், உரமும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தோட்டம் முழுக்க மண்புழுவாக தான் இருக்கும்.